இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அரிசி 1/2 கிலோ. இது வந்து 80 ரூபா. இது வந்து வரகு. இது வந்து சோளம். இது வந்து திணை. இது வந்து சிகப்பு கவுனி அரிசி. இதில் இருக்கிறதுலையே விலை அதிகம்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கவுனி அரிசி தான் விலை வந்து ரொம்ப அதிகம். அது போக வந்து நல்லெண்ணெய் ஒரு 1 லிட்ரு வாங்கினோங்க. ஜிஞ்சலி ஆயில் பார்த்திங்கன்னா அது அந்த ரேட்டு வந்து 380 ரூபா வந்துருச்சு. சரி, ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகா மல்லி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அம்மா. 1/2 கிலோ மிளகா, 1/2 கிலோ மல்லி வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து செம்பு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தண்ணி குடிக்க ஒரு 2 செம்பு தான் இருந்துச்சு. சரி, அடிஷ்னலாக ஒரு செம்பு வாங்குவோன்னு சொல்லிவிட்டு, இது ஆக்சுவலி வந்து 220ன்னு போட்டிருக்கு. 160க்கு வந்து வாங்கினேன். அதே மாதிரி டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு. நமக்கு சொல்லவா வேணும், பாத்திர கடைக்கு போனதும் பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு தோணும். இது பில் போடுற இடத்துல இருந்துச்சு. ஒரு டம்ளர் 40 ரூபான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கனமாக இருந்துச்சு. அதனால் வந்து 3 டம்ளர் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சுங்க. இந்த கிளிப்பு வந்து உடஞ்சிருச்சு. அதனால் ஒரு கயிறை கட்டி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோமா. சரி, அப்புறம் பார்த்தோம், நம்ம சிம்மக்கல் வழியாக தான் போனோம், நம்ம அழகேந்திராவில் வந்து வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு ஸ்பேர் பார்ட்ஸில் வந்து போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 125 ரூபா. ஜிபே பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கண்ணடியார் கடையில் வந்து வாங்கினது, நாட்டு மருந்து கடையில். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, பனங்கற்கண்டு நல்லா பியூராக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சூரணம். என்ன சூரணம்? சிறுபிலை சூரணம். கூரைப்பூ ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்காக. இது வந்து முருங்கை பிசின். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாதாம் பிசின். அடுத்து இதுவும் பனங்கற்கண்டு தான். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா 100 கிராம் வாங்கிட்டோம். 100 கிராம் 70 ரூபா அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி, வீட்டில் குட்டி பையன் இருக்கனால பாலில் போட்டு கலந்து ஆற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 1/4 கிலோ வந்து வாங்கினோம். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கோம்? அத்திப்பழம் வாங்கினோம். அத்திப்பழத்தை காணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால்நட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வால்நட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 இருக்குது. ஸோ வந்து டெய்லி கை வலி, கால் வலி, மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து டெய்லி ஒரு 5 வால்நட் வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ சித்திரை திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரின்னு சொல்லிவிட்டு என் குட்டி பையனுக்கு வந்து சிவன் கெட்டப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய திங்ஸ்லாம் வந்து வாங்க போயிருந்தோம். எங்கே வாங்கினோன்னா நம்ம புது மண்டபத்தில் தான். ஆக்சுவலாக வந்து தம்பிக்கு வந்து மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ஸோ அதனால் வந்து சிவன் கெட்டப் போடணும்னு ஆசை. பட் அதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து பேர் வச்சது முருகன் பேர் தான். முருகன் வேஷம் தான் ஃபஸ்ட்டு போடணும்னு நினச்சிருந்தேன். சரி, ஓகே. திடீர்னு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தோம். சரி, போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு உடனே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், சூலாயுதம். இதுதான் சூலாயுதம். இந்த ட்ரெஸ்ஸு சிவன் ட்ரெஸ்ஸு. இது ஆக்சுவலாக வந்து 350, குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து விக்கு. பாருங்க, இந்த விக்கு தலையில் மாட்டி விட்டோன்னே என் பையன் கலட்டி எரிஞ்சிருவான். அது போக வந்து உத்ராட்ச மாலை, அப்புறம் வந்து உத்ராட்ச பேங்கிள். 2 பேங்கிள் வந்து 80 ருபீஸ் சொன்னாங்க. உடுக்க வந்து வாங்கலை, ஏன்னா சின்ன பையன் தானே, அது கையில் வந்து வச்சுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடுக்க வாங்கலை. ட்ரெஸ்ஸு வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
அதை பிடிச்சி அடித்து தர சொன்னாங்க. பக்கத்தில் நம்ம புது மண்டபத்திலே டெய்லர்கிட்ட சொல்லி, டெய்லர் வந்து உடனே தம்பி ஃபோட்டோ பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்கும், தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பிடிச்சி அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஈவினிங் டைமாக மழை வர மாதிரி வேறு இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டோம், சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.